இன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணும்னு நினச்சேன். ஆனால் அலாரம் அடித்ததும் ஸ்னூஸ் போட்டு தூங்கிட்டே இருந்தேன். நேத்தே அந்த விஷயத்தை செஞ்சிருந்தா இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்குமே. இப்படி எத்தனையோ ஆயிரம் விஷயங்களுக்கு தேவையில்லாத எக்ஸ்கியூஸ்களை சொல்லி செய்ய வேண்டிய விஷயங்களை நாம் தள்ளி போட்டிருக்கோம். நானும் வெயிட் லாஸ் பண்ணலாம்னு பார்க்கிறேன், ஆனால் சரியான நேரம் அமைய மாட்டேங்குது. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சிருக்கீங்க தானே? பொய் சொல்லாமல் சொல்லுங்க. நாம் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கும் போது நம்மளோட மைண்டு நம்மளை குழப்பி விட்டுடும். நாமளும் நம்ம மைண்டு சொல்றது தான் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யாமலேயே விட்டுடுவோம். இது சராசரி ஆட்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட். ஆனால் வெற்றிகரமான நபர்களிடம் இல்லாத ஒரு மைண்ட் செட் அது என்ன தெரியுமா? அதுதான் தள்ளி போடும் பழக்கம். ஒரு செயலில் நாம் இறங்கணும்னு நினைக்கும் போது நம்மளோட சோம்பேறித்தனத்தால் நாளைக்கு பார்த்துக்கலாம் போ அப்படின்னு தள்ளி போடுவோம் இல்லையா? சரி, இனி இந்த தள்ளி போடும் பழக்கத்தை நாம் எப்படி மாற்றிக்கிறது? அதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்குது. அதுவும் 5 வினாடி ட்ரிக். என்ன, நம்ப முடியலையா? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடித்ததுக்கப்புறம் நீங்களே நம்புவீங்க. சரி, இன்னைக்கு நாம் என்ன புக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். மெல் ராபின்ஸ் எழுதிய தி 5 செகண்ட் ரூல் அப்படிங்கிற புக்கை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த புக்கில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் சொல்ல போகிறது முக்கியமான சில விஷயங்களை மட்டும்தான். அதெல்லாம் கேட்கும்போதே இது சூப்பராக இருக்கே, இதை நாமளும் ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே ஏற்படும். நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய கஷ்டங்கள், சோதனைகள், தோல்விகள், ஏமாற்றங்களை சந்திச்சிருப்போம். அப்போதெல்லாம் நாம் என்ன செய்வோம்? நடந்த விஷயத்தை பற்றி நினச்சி வருத்தப்படுவோம். சரி, அப்படியெல்லாம் வருத்தப்பட்டோமே, அப்படி வருத்தப்பட்டதுனால நடந்த விஷயங்களை எதையும் மாற்ற முடிஞ்சதா? என்ன, இல்லை தானே? அப்புறம் ஏன் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி அவ்வளோ யோசிக்கணும்? இப்படித்தான் இந்த புக்கோட ஆசிரியை மெல் ராபின்ஸ் இந்த புக்கை எழுதுறதுக்கு முன்னாடி பலவிதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஓவர் திங்க் பண்ணுற ஒரு பர்சன். இதனால் அவங்களுக்குள்ள சோம்பேறித்தனம், ஹெல்த் இஸ்யூஸ், தூக்கமின்மை, டிப்ரெஷன் என பலவிதமான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் பத்தாதுன்னு அவங்க லைஃப்பில் வேற ஒரு விஷயமும் நடக்குது. ஆசிரியை மெல் ராபின்ஸின் கணவர் ஒரு ஹோட்டல் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு அதில் நிறைய நஷ்டமாக ஆரம்பிக்குது. இவங்களும் அந்த நஷ்டத்தை ஈடு செய்ய நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட துரதிர்ஷ்டமோ என்னவோ அது எதுவுமே கை கொடுக்கல. ஏகப்பட்ட கடன். அந்த கடன்களிலிருந்து மீண்டு வர எந்த வழியும் தெரியல. கிட்டத்தட்ட ஒரு தீவுல தனியாக மாட்டிக்கிட்ட மாதிரி உணர்ந்தாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்த அந்த 5 வினாடிகள் தான் அவங்க வாழ்க்கையே மாற்றி இருக்கு. அந்த 5 வினாடி விதியை தன்னோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கணவரோட பிஸ்னஸை சரி செஞ்சாங்க. கடன் பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக வெளிவந்தாங்க. தன்னோட ஹெல்த் இஸ்யூஸை சரி செஞ்சு ஓவர் திங்கிங், சோம்பேறித்தனம் போன்ற பலவிதமான நெகட்டிவ் விஷயங்களை கைவிட்டு தன்னோட லைஃப் ஸ்டைலையும் மாற்றி பெரிய ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க. ஒரு வழக்கறிஞராக, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக, ஒரு ஹோஸ்டாக, ஒரு புத்தக ஆசிரியராக, இப்படி பல பரிமாணங்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஆசிரியரோட கதையை கேட்டாச்சு. சரி, இப்போ அவங்க எழுதின இந்த புத்தகத்தில் அப்படி என்னதான் விதியை சொல்லியிருக்காங்க, அதுவும் 5 வினாடியில் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்து பார்த்துடலாம். இருங்க, அந்த ட்ரிக்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு தம்ஸ் அப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த பிறகு ஓகே, நாமளும் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தாட் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க, இப்போ நம்ம 5 வினாடி விதிக்குள்ளே போகலாமா? ஒரு டிவி ஷோ தான் ஆசிரியரின் வாழ்க்கையையே மாற்றியதுன்னு சொன்னேன் இல்லையா? அப்படி அவங்க அந்த டிவி ப்ரோக்ராமில் என்ன பார்த்தாங்க தெரியுமா? நாசாவோட கவுண்ட் டவுனை தான். 5 4 3 2 1. இப்படி இந்த கவுண்ட் டவுன் முடிஞ்சதும் நாசாவோட சாட்டிலைட் தரையிலிருந்து முழு வேகத்துடன் லான்ச் ஆகுது. அதை பார்த்த மெல் ராபின்ஸின் மனசில் ஒரு ஃபயர் உண்டாகுது. அதுதான் 5 வினாடி விதியாக மாறுச்சு. இவ்வளவு பெரிய ராக்கெட் 5 வினாடிக்கு அப்புறம் இப்படி லான்ச் ஆகுதே, அப்போது நம்ம லைஃப்லையும் நாம் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் அப் பண்ணணும்னா இந்த 5 வினாடி கவுண்ட் டவுனை தான் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சாங்க. தன்னோட பிரச்சனைகளை பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எந்தவித மாற்றமும் ஏற்பட போவதில்லைங்கிறதை உணர்ந்ததும் 5 4 3 2 1 அப்படின்னு கவுண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக எதை பற்றியும் யோசிக்காமல் பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கான செயலில் ஈடுபடுறாங்க. தன்னோட சோம்பேறித்தனத்தையும் தள்ளி போடும் பழக்கத்தையும் முழுமையாக கைவிடுறாங்க. இந்த தள்ளி போடும் பழக்கத்தை தான் ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை உடைப்பதற்கான ட்ரிக்காகத்தான் அந்த 5 வினாடி விதியை சொல்கிறாங்க. தான் எப்பெல்லாம் ஒரு விஷயத்தை செய்யணும்னு யோசிக்கிறாங்களோ அதை யோசித்து முடித்த கையோட 5 4 3 2 1 கோ அப்படின்னு சொல்லிட்டு செயலில் இறங்கிடுவார்களாம். இதைத்தான் அவங்க வாழ்க்கையையே மாற்றிய பெரிய ரகசியமாக சொல்கிறாங்க.
சின்ன வயசில் நம்ம விளையாடும் போது இந்த மாதிரியான கவுண்டவுன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? முக்கியமாக கண்ணாமூச்சி விளையாடும் போது ரிவர்ஸ்லேயே நம்பர் செட் சொல்லுவோம். அந்த 1 முடிஞ்சு கோ சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் எங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஆர்வத்தோட விளையாடுவோம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான டெக்னிக் தான் இதுவும். இதெல்லாம் கேட்குறதுக்கு வேணும்னா குழந்தைத்தனமாக இருக்கலாம், ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். நாம் புக்ஸ் படிக்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை உடற்பயிற்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இந்த சிந்தனை எல்லாமே ஒருவித கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து தான் யோசிக்கிறோம். ஆனால் செயலில் இறங்குறோமா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. அதுக்கு காரணம் நம்மளோட சோம்பேறித்தனமாக இருக்கலாம், இல்லை தள்ளி போடும் பழக்கமாகவும் இருக்கலாம். நாம் எப்போ நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து செயலில் இறங்குறோமோ அப்போ தான் அற்புத மாற்றங்களை நம்ம லைஃப்பில் பார்க்க முடியும். அதைத்தான் இந்த ஆசிரியை திங்க் பெட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முறை நாம் ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு செஞ்சிட்டோம்னா முதல்ல அதுக்கான திட்டங்களை செயல்படுத்தணும். இப்போது அந்த திட்டங்களை செயல்படுத்தினதுக்கப்புறம் எந்தவித சாக்கு போக்கும் சொல்லாமல் நேரடியாக செயலில் இறங்கணும். இந்த செயல்முறைக்கும் செயலுக்கும் நடுவில் இருக்கிற கவுண்டவுன் தான் இந்த 5 வினாடி விதி. வச்சிட்டோம்னா வெளிப்புற கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய செயல் ஒழுங்காக இருக்கும். தேவையில்லாத பயம், பதட்டம், சுய சந்தேகம் இந்த மாதிரியான விஷயங்களை சமாளிப்பதற்கான கருவியாகத்தான் இந்த 5 வினாடி விதியை சொல்றாங்க. 5 இது செயலை பற்றியது, ஊக்கத்தை பற்றியது அல்ல. இட்ஸ் அபவுட் ஆக்ஷன், நாட் அபவுட் மோட்டிவேஷன். இந்த விதி நம் செயல்களை தூண்டுவதற்குத்தானே தவிர பெரிய அளவில் ஊக்கப்படுத்துவதற்கு அல்ல. நம்மை நாமே ஊக்கப்படுத்திக்கிட்டால் தானே செயலில் இறங்க முடியும் அப்படின்னு சில பேர் நினச்சிருப்பீங்க. அது உண்மைதான். ஆனால் இந்த ஆசிரியை இந்த விதியை செயலில் இறங்குவதற்கு மட்டும்தான் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறாங்க. ஏன்னா பல சந்தர்ப்பங்களில் நம்மை நாமே ஊக்கப்படுத்தி இருப்போம், ஆனால் செயலில் இறங்கி இருக்க மாட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோம்பேறித்தனமும் தள்ளிப்போடும் பழக்கமும் தான் இதோட முக்கியமான காரணம். அதை வென்று செயலில் இறங்குவதற்குத்தான் இந்த விதியை யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் காலையிலேயே அலாரம் வச்சு சீக்கிரமாக எழுந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் என்ன பண்ணுவோம்? அலாரத்தில் ஸ்னூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கே, அதை யூஸ் பண்ணி ஸ்னூஸ் போட்டு திரும்பவும் தூங்கிக்கிட்டே இருப்போம். 6 மணிக்கு வச்ச அலாரம் 7 மணி வரைக்கும் ஸ்னூஸில் போயிட்டே இருக்கும். நாமளும் படுக்கையை விட்டு எழுந்திருக்க மாட்டோம். ஆனால் இந்த அலாரம் எல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை முழுசாக ஊக்கப்படுத்தி இருந்திருப்போம். நம்ம காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஜாக்கிங் போகணும்னு நினச்சிருப்போம், இல்லை உடற்பயிற்சி பண்ணணும்னு, புத்தகங்கள் படிக்கணும்னு ஏதாவது ஒரு காரணங்களை வச்சுருப்போம். இந்த காரணத்தை எல்லாம் யோசித்து அதெல்லாம் செய்யணுங்கிறதுக்காகத்தான் நம்மை ஊக்கப்படுத்தி இருப்போம். அந்த ஊக்கம்தான் நம்மை அலாரம் செட் பண்ண வச்சது. ஆனால் செயலில் இறங்கணுமா? சொல்லுங்க இல்லை தானே? அதுக்குத்தான் இந்த ஆசிரியை இந்த விதியை பின்பற்ற சொல்கிறாங்க. அப்படி அலாரம் அடிக்கும் போதே நாம் என்ன பண்ணணும் தெரியுமா? 5 4 3 2 1 கெட் ஆப் அப்படின்னு சொல்லி டக்குன்னு படுக்கையிலிருந்து எழுந்து அடுத்த வேலையை செய்ய போயிடணும். இந்த டெக்னிக் தூக்கத்திலிருந்து எழுந்திருப்பதற்கு மட்டும் இல்லை, நம்ம ஆட்கள் பிரியாணி எல்லாம் பார்த்ததும் அண்டாவாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் ஓசி பிரியாணின்னா டேஸ்ட் தாறுமாறா இருக்கும்ல. ஓசி பிரியாணி எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ நம்ம பிரியாணிக்கு வருவோம். நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு வருவோம். இப்படி நம்மளை அறியாமல் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது டக்குன்னு இந்த விதியை யூஸ் பண்ணணும். 5லிருந்து 1 வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டு அடுத்த வினாடியே எழுந்து போய் கை கழுவிடணும். இந்த மாதிரி இந்த விதியை எந்த விஷயத்துக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பின்னோக்கி எண்ணுதல். நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கிலிருந்து இப்போ வரைக்குமே நம்பர்ஸ் 5லிருந்து ரிவர்ஸில் தான் கவுண்ட் பண்ணினேன். ஏன்னா இந்த ஆசிரியர் 5லிருந்து 1 வரைக்கும் தான் கவுண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணமாக ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. பொதுவாக நம்மளை பார்த்த யாராவது நீ மூளைக்காரன்யா அப்படின்னு பாராட்டினால் எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும்ல. ஆனால் அதுக்கு என்ன காரணம்? நம்ம மூளையோட ஒரு பகுதியை ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் தான் நமக்கு கிடைக்கிற எல்லா பாராட்டுகளுக்கும் முக்கியமான காரணம். நாம் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுவதிலிருந்து நம் எதிர்காலத்தை திட்டமிடுவது வரை எல்லா முடிவுகளையும் இவன் தான் செய்வானாம். நாம் சின்ன வயசுலேருந்தே 1 2 3 4 5ன்னு தான் படிச்சிருக்கோம். இந்த வரிசையில் நம்ம சொல்லும்போது நம்ம மூளை இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தானே அப்படின்னு சாதாரணமாக எடுத்துக்குமாம். இதுவே நம்ம ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணும்போது ஏதோ புதுசாக ஒரு கோடிங் நமக்குள்ளே வருதுன்னு நினச்சி அதிகமாக ஆக்டிவேட் ஆகுமாம். இப்போ நம்ம மூளை ரொம்ப சுறுசுறுப்புடனும் ஒருவித எனர்ஜியுடனும் செயல்படும். இது விஞ்ஞான பூர்வமான ஒரு விஷயம். இதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த ஒரு விதியை அவங்க லைஃப்பில் ஆசிரியர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இப்போ எந்தெந்த ஏரியாவில் முக்கியமாக இந்த விதி நமக்கு பயன்படுதுங்கிறதை பார்க்கலாம். when you think of giving up, எப்பொழுது கைவிட நினைக்கிறீர்களோ, எப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கைவிடணும்னு யோசிக்கிறீர்களோ அப்போ இந்த விதியை பின்பற்ற சொல்கிறாங்க.
அந்த எண்ணம் நமக்குள்ள வருதுன்னா உடனே செயலில் இறங்கணுங்கிறதுக்காக இந்த விதியை பின்பற்றச் சொல்றாங்க. when you avoid challenges, சவால்களை தவிர்க்கும் போது என்னதான் நம்மை நாமே ஊக்கப்படுத்திக்கிட்டாலும் நமக்குள்ள இருக்கிற பயத்தால் அந்த காரியத்தில் இறங்காம விட்டுடுவோம். அந்த மாதிரி நேரத்தில் இந்த விதியை பின்பற்றி செயலில் இறங்கணும்னு சொல்றாங்க. when you feel lazy, சோம்பேறியாக உணரும்போது நாம் எப்பவெல்லாம் ரொம்ப சோம்பேறித்தனமாக உணர்கிறோமோ அப்பவெல்லாம் உடனடியாக செயலில் இறங்குவதற்கு இந்த விதியை பின்பற்றணும்னு சொல்றாங்க. இந்த மூன்றும் தான் நாம் ஒரு விஷயத்தை தள்ளி போடுவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கு. 90% பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்காது. அதை கட்டுப்படுத்துவதற்கு தான் மெல் ராபின்ஸ் இந்த டெக்னிக்கை பின்பற்றணும்னு சொல்றாங்க. கடைசியா ஒரு குட்டி கதை சொல்லவா? ஏபி அப்படிங்கிறது 2 நண்பர்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கிறார்கள். 2 பேருக்குமே ஒரே மாதிரியான ஸ்கில், ஒரே மாதிரியான அனுபவம், ஒரே மாதிரியான தகுதிகள் இருக்கு. ஆனா பர்சன் ஏவை விட பி கொஞ்சம் வெற்றிகரமான நபராக இருக்காரு. அந்த கம்பெனி மேனேஜர் ஒரு கஷ்டமான டாஸ்கை ஏ கிட்டேயும் பி கிட்டேயும் கொடுக்குறாரு. அந்த டாஸ்கை முடிக்கிறதுக்கு 1 வாரம் வரைக்கும் டைம் ஆகும். ஆனால் 1 வாரம் டைம் எல்லாம் இல்லை, உடனடியாக 2 நாட்களுக்குள்ள ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். இதை பற்றி மேனேஜர் ஏ கிட்ட சொல்கிறாரு. பர்சன் ஏ மேனேஜர் சொல்லி முடித்த கையோட எதை பற்றியும் யோசிக்காம 1 வாரத்தில் முடிக்க வேண்டிய டாஸ்கை எப்படி 2 நாட்களில் முடிக்க முடியும்? திஸ் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட மேனேஜர் கொஞ்சம் அப்செட் ஆகிறாரு. சரின்னு பர்சன் பி கிட்ட இதை பற்றி சொல்லி பார்க்கலாம்னு அவரை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு. மேனேஜர் சொன்ன எல்லா விஷயத்தையும் பர்சன் பி பொறுமையாக கேட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த 5 வினாடி விதியை யூஸ் பண்ணி 5 வினாடிக்கு அப்புறம் மேனேஜர் கிட்ட தன்னோட பதிலை சொல்கிறாரு. இந்த டாஸ்க் முடிக்க 1 வாரம் வரைக்கும் கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஆனால் 2 நாட்களுக்குள்ளே முடிக்கணும்னா நாம் ஆழமாக எந்த செயல்முறையும் செய்ய முடியலைனாலும் ஓவராலாக ஒரு ப்ரெசன்டேஷனை ரெடி பண்ணலாம். இம்பாசிபிள் அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக முடிந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஒரு ஓவரால் ப்ரெசன்டேஷனை ரெடி பண்ணலாம் அப்படின்னு முடியாத ஒரு விஷயத்தை கூட நேர்மறையாக கையாள்கிறாரு. இதனால் இம்ப்ரெஸ் ஆன மேனேஜர் பர்சன் பிக்கு ப்ரோமோஷனையும் கொடுக்கிறாரு. ஆக மொத்தத்தில் இந்த ஒரு விதி முடிவெடுப்பதற்கும் டிசிஷன் மேக்கிங் ரொம்பவே ஆப்டானது. இப்போ நம்ம இறுதி கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. இந்த 5 வினாடி விதி எதற்காக என்றால் நம்மை தூண்டுவதற்கு, நம்முடைய செயலை நம்மை உடனடியாக செய்ய வைப்பதற்கு. இப்போ நீங்கள் 5 4 3 2 1 அப்படின்னு கவுண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப் 2மே பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் புக்ஸ் படிக்க ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். வேற ஒரு புக் ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.